ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வார பலனாக இந்த பதிவுல துலா லக்ன பதிவுக்காக நம்ம பார்க்க இருக்கோம். மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை துலா லக்னத்திற்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்ப துலா லக்னத்துக்கு கிரக நிலை எடுத்துக்கிட்டுன்னா 4ல் செவ்வாய், 5ல் புதன், சூரியன், சனி. 6ஆம் இடமான மீனராசியில நமக்கு சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சனி 5ஆம் வீட்டில் இருக்காரு, சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் இருக்காரு, புதன் 6ஆம் வீட்டில் இருக்காரு மீனத்துல, ராகுவும் 6ஆம் வீட்டில் இருக்காங்க, 7ஆம் வீட்டில் குரு, 12ஆம் வீட்டில் கேது. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 7:54 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் தொடங்குது. நமக்கு துலா லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுல சனி சதய நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்க. இந்த சனி கிரகமும் சந்திரன் கிரகமும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் வழியில ஏற்படக்கூடிய மனசஞ்சலங்கள் அப்படிங்கிற ஒரு பலனை தரும். ராகுனுடைய நட்சத்திரத்துல சனியும் சந்திரனும் இருக்குது. சரி, ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா 6ஆம் வீட்டுல மீனத்துல புதனுடைய நட்சத்திரம் உட்கார்ந்து புதன் கிரகமும் அதே 6ஆம் வீட்டுல மீனத்துல இருக்காரு. அப்ப வேலை சார்ந்த விஷயம் ஒரு பக்கம் நல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு. பொருளாதாரம், தொழில் பலம் இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. உறவு சார்ந்த விஷயத்துல குழந்தைகள் உறவு, சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் உண்டு என்பதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இப்ப துலா லக்னத்துக்கு பூரட்டாதிக்கு அதிபதியான குரு 7ஆம் வீட்டுல இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல. சுக்கிரன் 5ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால திருமண காரியங்கள், சுப காரியங்கள், குழந்தை பிறப்பு, வீட்டுக்கு தேவையான மங்களகரமான நிகழ்ச்சிகள், ஒருவரோடு ஒருவர் அன்போடு பரிவோடு பழகிக் கொள்வது, குழந்தைகள், குதூகலம், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு. உறவுகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஐடி லைனு, கம்யூனிகேஷன் லைன்ல, மீடியா லைன்ல, செய்தி விளம்பரத்துறையில, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. மார்ச் 11ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப மீனராசிக்கு சந்திரன் இடம் பெயர்கிறார். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல சனியினுடைய நட்சத்திரத்துல போனாலும் கூட சனி 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு உறவு சார்ந்த பலன், மூளை உழைப்பு சார்ந்த பலன் தான் தரும். பெருசா உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு பலன் தராது. அதனால பண வரவு இன்னைக்கு மத்தியமா தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம். சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. நைட்டு 8:29 வரைக்கும் இருக்கு ரேவதி நட்சத்திரம். புதனும் அங்கேயே தான் இருக்காரு, 6ஆம் வீட்லயே இருக்காரு. புதன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு? சனியுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இந்த டைமும் இந்த நாளும் உறவுகளுக்கு பலமாக இருக்கிறது. பொருளாதாரத்துக்கு அவ்வளவு சிறப்பில்லை. அது போக சில பேருக்கு வேலையில லீவு, வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை. ஸோ இதனுடைய தாக்கங்களை எல்லாம் இந்த புதன் குறிக்கிறார். அடுத்த நாள் மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் 7ஆம் வீட்டுல மேசராசிக்கு மாறிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். துலா லக்னத்துக்கு 12ல் இருக்கிறார் இப்ப கேது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல கேதுவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இந்த நாள்ல மாலை 6:24 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உறவுகள், கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் உறவு, அனைத்து விதமான நம்முடைய செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் ஸ்மூத்தா பிஹேவ் பண்ணிக்கணும். அதர்வைஸ் ஏதோ ஒன்று தேவையில்லாத சந்தேக மனப்பான்மை கொண்ட கேள்விகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பகை பாராட்டுதல்ங்கிற உணர்வுகள் வந்துடும். அந்த கேதுவில் மன சஞ்சலப்படுதல் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நம்மை பற்றிய அவதூறு பரப்புதல் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு. மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு மார்ச் 13 மாலை 6:24 மணிக்கு அஸ்வினி முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்கிடுது. அதே பரணி நட்சத்திரத்துல தான் 7ஆம் வீட்டுல தான்
குரு போய்கிட்டு இருக்கார். இப்ப குரு சந்திரன் யோகம் ஏற்படுகிறது. இதனால வேலையில மதிப்பு கௌரவம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு தான், நல்லா இருக்கும். அதுவும் மெயினா சினிமா மீடியா ஐடி லைன் இருக்கவங்க, கலைத்திறமையில் இருக்கவங்க, இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு இது. படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கவங்க, உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையக்கூடும். இந்த பரணி நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 4:55 மணி வரைக்கும் இருக்கு. அந்த 4:55 இருந்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. மறுநாள் மார்ச் 15 வெள்ளிக்கிழமை மாலை 4:08 வரைக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. அப்ப சந்திரன் நம்மளுக்கு 8வது வீட்டுக்கு போயிடுறாரு. 8ஆம் வீட்டுல சந்திரன் போனா கவனக்குறைவு, பிரச்சனைகள், வலிவேதனைகள், திடீர் தடங்கல்கள், தோல்விகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மறக்கக்கூடாது. ஆனா சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் அந்த அன்னைக்கு பங்குனி 1 ஆரம்பிக்கிறதுனால கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி, ஆனா குருவுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு, புரட்டாதி 4ஆம் பாவத்தில். இப்ப குரு நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு பெருசா பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்துல எடுத்த காரியங்கள்ல வெற்றி, வேலையில சுமூகமா போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு மேல நம்ம துலா லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறதுங்கிறது ஒரு வேலை சார்ந்து, பதவி புகழ் சார்ந்து, சொந்த தொழில் வச்சிருந்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறது தான். போன மாசத்தை விட இந்த மாசம் பெனிஃபிட்னு சொல்ற அளவுக்கு தான் சூரியன் அது பண்ணுவாரு. சூரியனோட அங்க ஏற்கனவே புதன் அங்க இருக்காரு, ராகு அங்க இருக்காரு. ஸோ இதனுடைய கணக்குகளும் உண்டு. ஜென்ரலாகவே நம்ம லக்னத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நமது சிஸ்டத்துல, பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க ஜனன ஜாதகத்தை 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நட்சத்திர நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எந்த நட்சத்திரம் நமக்கு தொழிலுக்கு நல்லது, எந்த நட்சத்திரம் நமக்கு இடமாற்றத்துக்கு நல்லது, எந்த நட்சத்திரம் நமக்கு உறவுக்கு நல்லது, எந்த நட்சத்திரம் திடீர் பண வரவு கொடுக்கும், எந்த நட்சத்திரம் திடீர் நஷ்டத்தை கொடுக்கும், இப்படி எல்லாம் நமது ஜனன ஜாதகத்தை வச்சு நட்சத்திர ரீதியாக நீங்க பகுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரந்தோறும் சொல்ற பலனையும் நீங்க அதை பார்த்து டேலி பண்ணிக்கலாம். அதுபோக திசாபுத்தி, நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்கள் வச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஈடுபாடு இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்துக்கு சாதகமா பாதகமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.